ஓம் சாந்தி 26/2/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆசிரியர் அசரீரியாக இருக்கிறார். சிவபாபா சரீரமற்றவராக இருக்கிறார். ஆகவே நினைவில் இருப்பதற்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். நினைவு செய்து கொண்டே இருந்தால் தேர்வு முடிந்ததும் வீட்டிற்கு சென்று விடலாம். இன்றைய முரளியில் கொடுக்கப்பட்ட கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் நினைவில் இருப்பதற்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஏமாற்றத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. குழந்தைகள் நினைவில் இருப்பதற்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஏமாற்றத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. பதில்: ஆத்மாவின் சாட்சாத்காரம் கிடைத்தது. மினுமினுப்பதை பார்த்தல் என்பதில் எந்த நன்மையும் இல்லை. சாட்சாத்காரம் ஏற்படுவதால் அல்லது பாபாவின் பார்வைப்படுவதால் எந்த பாவமும் நீங்காது, மேலும் முக்தி கிடைக்காது. இது இன்னும் ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நினைவில் இருப்பதற்கு கடினமாக முயற்சி செய்யுங்கள். உழைப்பினால் கர்மாத்தீத நிலையை அடையலாம். பாபா திருஷ்டி கொடுத்தால் தூய்மையாவீர்கள் என்பது கிடையாது. கடினமாக உழைக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகள் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணருக்கு சுய தரிசன சக்கரத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என அறிந்துள்ளீர்கள். அகாசுரனை கொன்றதாக காண்பிக்கிறார்கள். இப்போது கொல்வதற்கான விஷயமில்லை. இதுவோ தன்னுடைய பாவத்தை நீக்குவதற்கான விஷயமாகும். சிவ பாபாவிற்கு கூட சுய தரிசன சக்கரதாரி என்கிறார்கள் அல்லவா? அவருக்கு முழு சக்கரத்தின் ஞானமும் இருக்கிறது. ஆத்மாவிற்கு பாபாவிடமிருந்து இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. சுய தரிசன சக்கரத்தை சுற்றி தனது பாவங்களை எரிக்க வேண்டும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் பாபாவை நினைத்து நினைத்து லாட்டரியை அடைய வேண்டும். அதாவது அனைத்து துருவும் விலகி போக வேண்டும். இவர்கள் நல்ல முயற்சியாளர்கள் என தெரிகிறது. சாட் வைக்கிறார்கள். பக்தியில் கூட 2-3 மணி நேரம் அமர்கிறார்கள் அல்லவா? வானப்பிரஸ்திகள் குரு போன்றவர்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவதைகளை நினைக்கும் அளவிற்கு அவர்களை கூட நினைப்பதில்லை. உண்மையில் தேவதைகளை நினைக்க வேண்டியதில்லை. தேவதைகள் ஒருபோதும் கற்பிப்பதில்லை. மனிதர்கள் சாட்சாத்காரம் கிடைத்துவிட்டால் முக்தி கிடைத்துவிடும், பாவங்கள் எரிந்துவிடும் என நினைக்கிறார்கள். இன்னும் அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். குழந்தைகளே, இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ரிப்பீட் ஆகும். கிருஷ்ணரின் கோவிலுக்கு சுகதாமம் என்று கூறுகிறார்கள். சிவபாபா வந்து சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறார். கிறிஸ்து வருவதற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று அவரே கூறுகிறார். முதலில் ஒரு தர்மம் இருந்தது, பிறகு அடுத்த தர்மம் வந்தது. பாபா நமக்கு எவ்வாறு ராஜ்ய பதவியை கொடுக்கிறார் என குழந்தைகள் ஆச்சரியப்பட வேண்டும். தந்தையே வந்து பக்தியின் பலனை கொடுக்கிறார். எவ்வளவு எளிதாக இருக்கிறது! போன கல்பத்தில் யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களே வரிசை கிரமத்தில் புரிந்து கொள்வார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, சுய தரிசன சக்கரத்தை தாரணை செய்து தனது பாவங்களை எரிக்க வேண்டும். கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்காமல் இருப்பதற்கான கவனம் வைக்க வேண்டும். கர்மாத்தீத நிலையை அடைவதற்கு கடினமாக முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது, சாட்சாத்காரம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வேண்டாம்.
சாட்சாத்காரம் கிடைப்பதால் முக்தி கிடைப்பதில்லை. பாவங்கள் விலகுவதில்லை. சாட்சாத்காரத்தினால் பயனில்லை. தந்தையையும் ஞானத்தையும் நினைப்பதால் தான் துரு நீங்கும். வரதானம்: முகத்தின் மூலம் அனைத்து சிரேஷ்ட பிராப்திகளையும் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிறைந்தவராகுக. முகத்தின் மூலம் அனைத்து விதமான உயர்வான பிராப்திகளையும் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிறைந்தவராகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களின் வரதானம் அனைத்து பிராப்திகளின் நிறைந்தவராகுக. அனைத்து பிராப்திகளினால் நிறைந்தவராகுக. அப்படிப்பட்ட வரதானம் அடைந்த ஆத்மாக்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்காது. இவர்கள் ஏதோ அடைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களின் முகத்தின் ஜொலிப்பு சொல்லிவிடும். இவர்கள் பிராப்திகள் அடைந்த ஆத்மாக்கள், உயர்ந்த குறிக்கோளுடையவர்கள். இவர்களின் தியாகம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று ஒரு சில குழந்தைகளின் முகத்தை பார்த்து உலகினர் சொல்கிறார்கள். தியாகம்தான் தென்படுகிறது, ஆனால் பாக்கியம் தென்படவில்லை. அனைத்து பிராப்திகளின் நசாவில் இருந்து கொண்டு தனது பாக்கியத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் சகஜமாகவே ஈர்க்கப்பட்டு வருவார்கள். பாபாவனுடைய இந்த வரதானம் எவ்வளவு சக்தி மிக்க வரதானமாகும். இன்றைய ஸ்லோகன்: எங்கே ஊக்கம், உற்சாகம் மற்றும் ஒரே வழிப்படி நடக்கக்கூடிய குழு இருக்கிறதோ அங்கு வெற்றி உள்ளடங்கி இருக்கும். எங்கு ஊக்கம், உற்சாகம் மற்றும் ஒரே வழிப்படி நடக்கக்கூடிய குழு இருக்கிறதோ அங்கு வெற்றி உள்ளடங்கி இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.